இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான பகுப்பாய்வு பகுதிக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். கண்டிப்பா. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்க ம், இப்போ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கலாம், அல்லது டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு வரலாம், இல்லனா வழக்கம் போல ஏதாவது புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல இங்க வந்திருக்கலாம். ம் உண்மைதான். நீங்க எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்களை ரொம்பவே சிந்திக்க வைக்கும். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மூலப்பொருள் சாப்டர் 3, த இன்விசிபிள் பர்டன் ஆஃப் த மாடர்ன் மேன். அதாவது நவீன மனிதனின் கண்ணுக்கு தெரியாத சுமை. எக்ஸாக்ட்லி. இந்த பகுப்பாய்வோட நோக்கம் என்னன்னா ஏதோ புத்தகத்துல இருக்கிறத அப்படியே ஒரு சம்மரி மாதிரி சுருக்கமா சொல்லிட்டு போறது கிடையாது. இல்ல இல்ல, அது நம்ம ஸ்டைல் கிடையாது. ஆமா. இதுல சொல்லப்பட்டிருக்க கருத்துக்களை கொஞ்சம் கூட தயவுதாட்சணியம் பார்க்காம ரொம்ப நேர்மையா ஒரு ப்ரூட்டலி ஆனஸ்ட் ரிவ்யூ மாதிரி விவாதிக்க போறோம். சரி, இதை நாம விரிவாவே அலசி பார்ப்போம். நிச்சயமா. இந்த அத்தியாயம் பாத்தீங்கன்னா சமூகத்தோட எதிர்பார்ப்புகள் பத்தியும் அது ஆண்களோட தோள்கள்ல ஏத்தி வைக்கிற கண்ணுக்கு தெரியாத சுமைகள் பத்தியும் ரொம்ப ஆழமா பேசுது. ம் நாம எல்லாரும் தினமும் பார்த்து பழகுற ஆனா பெருசா கேள்வி கேட்காத பல விஷயங்களை இதுல தோண்டி எடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த சமூகம் ஒரு மனுஷனோட மதிப்பை, குறிப்பா ஆண்களோட வெற்றிய தோல்வியை எப்படி எடை போடுது அப்படிங்கறது இது ரொம்ப நுட்பமா விமர்சிக்குது. கரெக்ட். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க, உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள, ஏன் உங்கள சுற்றியுள்ள ஆண்கள பாக்குற விதத்தையே இத கொஞ்சம் மாத்தி யோசிக்க வைக்கும்னு நான் நம்புறேன். ஆமா, அது 100க்கு 100 உண்மைதான். ஆனா இந்த புத்தகத்தோட ஆரம்பமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க அந்த ஸ்கூல் டேஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, பொதுவா இந்த மாதிரி சமூகம், ஆண்கள் வெற்றி இத பத்தியெல்லாம் எழுதுறவங்க தங்கள ஒரு பெரிய சாதனையாளரா காட்டிக்க விரும்புவாங்க. ஆனா இந்த ஆசிரியர் ரொம்ப வெளிப்படையா தான் ஒரு சராசரிக்கும் கீழான மாணவர் அப்படின்னும், கணிதம் தனக்கு எப்பவுமே ஒரு எதிரி மாதிரி தான் இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறாரு. அது ஒரு தைரியமான விஷயம்தான். அறிவியல் பிரிவுக்குள்ள ஏதோ அதிர்ஷ்டத்துல நுழைஞ்சிட்டாதாவும், இயற்பியல் வேதியியல்ல தொடர்ந்து ஃபெயில் ஆனதாவும் ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. இங்கதான் அவர் ஒரு முக்கியமான கேள்விய முன்வைக்கிறாரு. ஆ, என்ன கேள்வினா? ஒரு மனிதனோட முழு திறமையையும் அவனோட தகுதியையும் இந்த மதிப்பெண்கள் மட்டுமே தீர்மானிச்சிடுமா? அப்படி மார்க் வாங்காத ஒருத்தர் இந்த சமூகத்தால முற்றிலுமா புறக்கணிக்கப்படணுமா? இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்பவே அடிப்படையான ஆனா ஒரு வலிமையான கேள்வி. நம்ம கல்வி முறை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம கொஞ்சம் விலகி நின்னு பார்க்கணும். இதுக்கு ஆசிரியர் ஒரு அருமையான பழமொழியை குறிப்பிடுறாரு. என்ன பழமொழி அது? ஒரு சங்கிலியோட பலம் அப்படிங்கிறது அதோட மிக பலவீனமான இணைப்புல தான் இருக்கு. அதாவது the strength of a chain lies in its weakest link. வாவ், அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஒரு ஃபேக்டரியில ஒரு மிஷின் சரியா வேலை செய்யலனா அதை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுவாங்க. ஆனா நம்ம கல்வி அமைப்பு என்ன பண்ணுது? தூக்கி போட்டுடுது. எக்ஸாக்ட்லி. பலவீனமான மாணவர்களை சரி செய்ய நினைக்கிறதே இல்ல. அதுக்கு பதிலா அதிக மதிப்பெண் வாங்குற அந்த சில கோல்டன் சில்ட்ரன் அவங்கள மட்டுமே கொண்டாடுது, மற்றவர்களை அப்படியே கண்டுக்காம விட்டுடுது. இது ரொம்ப தப்பு இல்லையா? ஆமா, இது குறைகளை சரி செய்யறதுக்கு பதிலா அந்த மாணவர்களோட மனசுல வாழ்நாள் முழுவதுக்குமான வடுக்களை உருவாக்கிடுது அப்படிங்கிறது தான் ஆசிரியர் வைக்கிற மிக கடுமையான விமர்சனம். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றது புரியுது. ஆனா ஒரு சமூகத்துல போட்டியும் ரேங்கிங்கும் இல்லாம எப்படி முன்னேற்றம் வரும்? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா? போட்டி இருக்கணும், ஆனா அது ஆரோக்கியமானதா இருக்கணும். ஒருத்தரோட திறமைய மதிப்பிடுறது வேற. ஒருத்தரோட ஒட்டுமொத்த மனித மதிப்பையே, அதாவது அந்த கோர் ஹியூமன் ஒர்த், அத ஒரு பேப்பர்ல இருக்கிற நம்பரை வச்சு முடிவு பண்றது வேற. பாயிண்ட். ஒரு பையன் சரியா படிக்கல அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு வாழ்க்கையிலேயே எந்த தகுதியும் இல்லைன்னு சமூகம் முத்திரை குத்துது பாத்தீங்களா? அதுதான் ஆபத்து. இந்த நிராகரிப்பு பள்ளிக்கூடத்தோட முடியறதில்ல. அவன் வேலை தேடும்போதும் கல்யாணம் பண்ணும்போதும் இது ஒரு நிழல் மாதிரி தொடருதுன்னு தான் ஆசிரியர் சொல்றாரு. அந்த பாயிண்ட் உண்மையிலே யோசிக்க வைக்குது. சரி, இப்ப நாம அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். நேர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை இங்க தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர். நாங்க எந்த பக்கமும் சாயல்ல. ஆசிரியர் தன்னோட புத்தகத்துல எந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறார் அப்படிங்கறத மட்டும்தான் நாங்க நடுநிலையோட உங்களுக்கு விவரிக்க போறோம். இது சமூகத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற இரட்டை நிலைப்பாட பத்தின ஒரு விவாதம். அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். கரெக்ட். ஒரு பெண் வாழ்க்கையில சறுக்கும் போது சமூகம் காட்டுற பரிவு, அவங்களுக்கு கிடைக்கிற மாற்று வழிகள், அவங்க தாய்மை கொண்டாடப்படுற விதம், இதையெல்லாம் ஆசிரியர் ரொம்ப விரிவா பேசுறார். இத பத்தி உங்க கருத்து என்ன? ஆசிரியர் இங்க ஒரு முரண்பாட்டை ரொம்ப தெளிவா பதிவு செய்றார். பொதுவா ஒரு பெண் வாழ்க்கையில தோல்வி அடையும் போது அல்லது சறுக்கும் போது அவங்களுக்கு ஒரு குஷன், அதாவது ஒரு மெத்த மாதிரி ஒரு பாதுகாப்பான அமைப்பு சமூகத்துல இருக்குன்னு ஒரு வாதிடுறார். எப்படி சொல்றாரு? அவங்க வெற்றி பெற்றால் அது அதிகாரம் அளித்தர்,
ஒருவேளை அவங்க எந்த பெரிய வேலையும் செய்யாம ஒரு சாதாரண குடும்ப தலைவியா இருந்தா கூட அவங்களோட தாய்மை மிகவும் உயர்வாகவும் புனிதமாகவும் பார்க்கப்படுது. ம் ஆனா அதே சமயம் தந்தைமை அப்படிங்கிறது பல நேரங்கள்ல கண்ணுக்கு தெரியாமலே போயிடுதுங்கிற கேள்வி அவர் எழுப்புறார். நீங்க டிவில வர்ற விளம்பரங்களை, சீரியல்களை கூட யோசிச்சு பாருங்களேன். ஆமா. அப்பாக்களே எப்பவுமே ஒரு ஒரு ஜோக் மாதிரி தான் காட்டுவாங்க. எக்ஸாக்ட்லி. அம்மாக்களை எப்பவுமே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டுவாங்க. ஆனா அப்பாக்களை பெரும்பாலும் எதுவுமே தெரியாத ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமா தான் காட்டுவாங்க. நம்ம சமூக அமைப்போட இதயத்திலேயே இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு அவர் சொல்றாரு. இங்க தான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா ஒரு ஆணோட மதிப்பு அப்படிங்கிறது அவன் செய்யற சாதனைகள், அவன் குடும்பத்துக்கு எவ்வளவு பணம் சம்பாதிச்சு தர்றான் அப்படிங்கிற விஷயத்தோட எவ்வளவு இறுக்கமா பிணைக்கப்பட்டிருக்குன்னு அவர் சுட்டி காட்டுறாரு. ஆமா. சமூகம் நம்ம கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி ஒரு புத்தகத்தை அதோட அட்டைய வச்சு எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லும். ஆனா அதே சமயம் நீங்க எப்படி மதிக்கப்படணுமோ அப்படி ஆடை அணியுங்கள் அப்படின்னு சொல்லி வெளி தோற்றத்துக்கும் தகுதிக்கும் தான் மதிப்பு கொடுக்குது. இது ஒரு பெரிய முரண்பாடு. இதை தாண்டி ஆண்களுக்கான வெற்றிங்கிறது ஒரு லட்சியம் கிடையாது, அது அவங்க உயிர் வாழ்தலுக்கான ஒரே வழி அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. இது கொஞ்சம் கடுமையான விமர்சனமா தெரியலையா? கடுமையா இருந்தாலும் அதுல இருக்கிற யதார்த்தத்தை நம்ம மறுக்க முடியாது. பெண்களுக்கு அவங்க வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல நேரங்கள்ல இருக்கு. ஆனா ஒரு ஆணுக்கு வெற்றிங்கிறது அவனுக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. ஆமா, சாய்ஸ் இல்லவே இல்ல. அவன் சாதிக்கல, பணம் சம்பாதிக்கல அப்படின்னா இந்த சமூகத்துக்கு அப்படி ஒருத்தர் இருக்கிறதே தெரியாது. அவன் இருட்டு அடிச்சு போயிடுவான். ஆசிரியர் கேட்கிற அந்த ரொம்ப கூர்மையான கேள்வியை கவனிங்க. ஒன்றுமில்லாத, எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆணை யார் திருமணம் செய்வார்கள்? இது நிஜமாவே ஒரு வலிமையான கேள்விதான். இன்னைக்கு இருக்கிற டேட்டிங் ஆப்ஸ் கலாச்சாரத்தை எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆணோட உயரம் என்ன, அவன் சம்பளம் என்ன, அவன் என்ன கார் வச்சிருக்கான் அப்படிங்கறத வச்சுதான் அவனோட மதிப்பே நிர்ணயம் பண்றாங்க. வாழ்க்கையின் சந்தையில ஆண்களின் மதிப்பு முற்றிலும் ஒரு கொடுக்கல் வாங்கல் முறையில தான் இருக்கு அப்படிங்கறது இது ரொம்ப அப்பட்டமா காட்டுது. ஒரு டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் மாதிரி. கரெக்ட். அவனால ஒரு விஷயத்தை வழங்கவோ சம்பாதிக்கவோ முடியலைன்னா அவனுக்கு அன்பை பெறக்கூட தகுதி இல்லைங்கிற மனநிலையே சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு. நீங்க சொல்றத பாக்கும்போது ஒரு ஆணோட வாழ்க்கை பாதை தடம் புரளும் போது அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஆசிரியர் ஒப்பிடுற விதம் நிஜமாவே மனச உலுக்குது. ஒரு பெண்ணோட பாதை தடம் புரண்டா அவங்களுக்கு ஒரு அனுதாபமோ, ஒரு புது தொடக்கமோ, அல்லது குறைந்தபட்சம் கல்யாணம் மாதிரியான ஒரு மாற்று வழியும் அமையலாம். ஆனா ஒரு ஆண் கீழே விழும்போது அவனுக்கு எந்த மெத்தங்களும் இல்ல, அவனை தாங்கி பிடிக்க யாரும் இல்ல, அவனுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு செங்குத்தான பாறை மட்டும்தான். அவன் நேரா அதல பாதாளத்துல தான் விழணும்னு சொல்றாரு. இதுதான் இந்த கிளிஃப் அனாலஜி. ஆமா, சரி, இதெல்லாம் சமூகத்துல சாதாரணமா நடக்கிறதுன்னு வச்சுக்கிட்டாலும் அதிகம் படிச்சவங்க இருக்கிற மருத்துவத்துறை மாதிரியான இடங்கள்லயாவது கொஞ்சம் கருணை இருக்குமான்னு பார்த்தா அங்க நிலைமை இன்னும் மோசம்னு ஆசிரியர் தன்னோட சொந்த அனுபவத்துல இருந்து சொல்றாரு. இந்த வெளிநாட்டு மருத்துவ உரிமை முறை பத்தி அவர் பேசுறத கவனிச்சிங்களா? ஆமா. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு வெளிநாட்டு மருத்துவ உரிமை முறை எப்படி மாணவர்களை உருவாக்குறதுக்கு பதிலா அவங்கள உடைப்பதற்காகவே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். பில்ட் டு பிரேக் அப்படிங்கிறாரு. எக்ஸாக்ட்லி. வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்து இங்க உரிமம் வாங்குறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பல கட்ட தேர்வுகள், முடிவே இல்லாத அதிகாரத்துவ சிக்கல்கள், தொடர்ச்சியான பாகுபாடுகள், இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு மாணவன் வரணும். ஆனா இது மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? மக்களின் உயிரை காப்பாத்துற துறை அப்படிங்கிறப்போ அந்த தேர்வுகள் கடினமா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தேர்வுகள் கடினமா இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அந்த சிஸ்டம் ஒருத்தரோட மருத்துவ அறிவை மட்டும் சோதிக்கல. அது என்ன செய்யுதுன்னா, ஒரு மாணவனை எந்த அளவுக்கு தூங்க விடாம டார்ச்சர் பண்ணலாம், எந்த அளவுக்கு அவனை அடிமை மாதிரி வேலை வாங்கலாம், எந்த அளவுக்கு அவனை அவமானப்படுத்தலான்னு பாக்குது. ஓஹோ. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு மருத்துவர் நோயாளிகளை பார்க்க தயாரா இருக்காரான்னா அதை பாக்குறது இல்ல. மாறாக எந்த அளவுக்கு அவர் உடைந்து போய் அந்த அமைப்புக்கு கீழ்ப்படிய தயாரா இருக்கார் அப்படிங்கறத தான் இது சோதிக்குது. தொடர்ந்து தோல்விகளும் இந்த அதிகார வர்க்கத்தோட கட்டுப்பாடுகளும் ஒருவரை மனதளவுல முழுமையா சோர்வடை செய்யும். இத கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. குணப்படுத்துற ஒரு துறையிலேயே இவ்வளவு கொடூரங்கள் இருக்குன்னா அதை ஏன் யாரும் தட்டி கேட்கறதில்ல? அதுவும் இந்த தொடர் அழுத்தங்களை மன உளைச்சல் அப்படின்னு ஒத்துக்காம அத பலவீனம் அப்படின்னு முத்திர குத்துறாங்கன்னு ஆசிரியர் ரொம்ப வேதனையா பதிவு செஞ்சிருக்காரு. அதுதான் யதார்த்தம். தன்னோட பெற்றோரோட ஆதரவு இருந்ததால மட்டும்தான் இதுல இருந்து தப்பிச்சதா அவர் சொல்றாரு. ஆனா கீழே விழும் எல்லா ஆண்களுக்கும் அப்படி ஒரு ஆதரவு அமைப்பு கிடைக்கிறது இல்லையே. கண்டிப்பா இல்ல. ஏன்னா இந்த சிஸ்டம் அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை, மன உளைச்சலை ஒரு பிரச்சனையாவே ஏத்துக்காது. அதை ஏத்துக்கிட்டா அந்த அமைப்பையே மாத்த வேண்டி வரும். அதனால நீ வீக்கா இருக்க, உனக்கு திறமை பத்தல அப்படின்னு அந்த தனி மனிதன் மேலேயே பழிய போட்டுடுவாங்க. தப்பு பூரா உங்க மேலதான்னு சொல்ற மாதிரி. ஆமா.
இந்த அமைப்புகள் ஆண்களுக்கு தங்கள் காயங்களை எப்படி ஆத்துறதுன்னு கத்துக் கொடுக்கறதில்ல. மாறாக அந்த வடுக்களை எப்படி யாருக்கும் தெரியாம மறைக்கிறதுன்னு தான் கத்துக் கொடுக்குது. இங்கிருந்து தான் நவீன ஆண்களின் முகமூடி மற்றும் அவங்களோட உணர்ச்சி போராட்டங்கள் பத்தின அடுத்த முக்கியமான விவாதம் தொடங்குது. முகமூடின்னு ரொம்ப சரியான வார்த்தையை பயன்படுத்துனீங்க. இன்றைய காலகட்டத்துல ஆண்கள் தங்களுடைய உண்மையான முகங்களை விட முகமூடிகளே அதிகமா அணிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆமா, அவங்க தங்களை நிரூபிக்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்கள் பேங்க் பேலன்ஸ், பட்டங்கள், பதவிகள் மூலமா தான் தங்களோட இருப்ப அவங்க நியாயப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. நீ என்னவா இருக்க, நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு யாருமே கேக்குறதில்ல. நீ என்ன செஞ்ச, நீ என்ன சாதிச்ச அப்படின்னு மட்டும்தான் உலகம் கேக்குது. கரெக்ட். இது சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருது. ஒரு சின்ன பையன் கீழே விழுந்து அழுதா ஆம்பளை பையன் அழலாமா அப்படின்னு அவனை திட்டுறோம். அவன் தடுமாறுனா கேலி செய்றோம். இது நம்ம வீடுகள்லே நடக்கிறது தான். ஆமா, அப்பவே அவனுக்கு ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிடுது. நம்மளோட உணர்வுகளுக்கு இங்க எந்த மதிப்பும் இல்லை அப்படிங்கிறது. அவனோட முயற்சிகளுக்கோ நேர்மைக்கோ மீண்டும் எழுந்து வர்ற திறனுக்கோ இங்க யாரும் கைத்தட்ட போறதில்ல. முடிவுகளை மட்டுமே மதிக்கும் ஒரு சமூகமா நாம மாறிட்டோம். இது எவ்ளோ பெரிய பாரம் இல்லையா? ஒரு ஆண் தனக்கு மன அமைதி வேணும், நான் பொறுமையா என் வாழ்க்கைய வாழ விரும்புறேன்னு சொன்னா உடனே அவனை சோம்பேறின்னு முத்திர குத்திடுவாங்க. கண்டிப்பா. லாபத்தை விட தன்னோட நிம்மதிய தேர்ந்தெடுத்தா அவனை பொறுப்பற்றவன்னு சொல்றாங்க. அவனால குடும்பத்துக்கு தேவையான பெரிய பெரிய ஆடம்பரங்களை வழங்க முடியலனா அவனோட அமைதி கூட ஒரு குற்றமா தான் பார்க்கப்படுது. உண்மைதான். இதையெல்லாம் தாண்டி ஆசிரியர் கடைசியா ஒரு கேள்விய கேக்குறாரு பாருங்க. அது நிஜமாவே நெஞ்ச தொடுற மாதிரி இருக்கு. நான் என்ன கொண்டு வருகிறேன் என்பதை தாண்டி எனக்காகவே என்னை யாராவது தேர்ந்தெடுப்பார்களா? இந்த ஒரு கேள்வி எல்லா ஆண்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சொல்ல முடியாத வலிய வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். அந்த வலி ரொம்பவே உண்மையானது. இவ்ளோ அழுத்தங்கள், புறக்கணிப்புகள், எதிர்பார்ப்புகள் இருந்தும் ஒவ்வொரு நாளும் காலையில அவங்க எழுந்திருக்கிறாங்க. தங்களோட கண்ணுக்கு தெரியாத அந்த உணர்ச்சிபூர்வமான கவசத்தை அணிஞ்சுக்கிட்டு ஜெயிச்சா மட்டும்தான் தங்களை மதிக்கும் அப்படிங்கிற அந்த உலகத்தை நோக்கி தினமும் அணிவகுத்து செல்றாங்க. ஆண்கள் அப்படிங்கிறவங்க எந்த உணர்ச்சியும் இல்லாத தோற்கடிக்க முடியாத சூப்பர் ஹீரோக்கள் கிடையாது. இல்லவே இல்ல. அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். அவங்களும் சோர்வடைவாங்க. அவங்களுக்கும் வலிகள் உண்டு. அவங்கள வெறும் வழங்குபவர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் மட்டுமே பார்க்கும் இந்த சமூகத்தோட பார்வையில ஒரு பெரிய மாற்றம் தேவை. நிச்சயமா. அவங்களுக்கும் புரிதல் தேவை, ஒரு அன்பான ஊக்கம் தேவை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவங்க சறுக்கும் போது அவங்களுக்கும் ஒரு இரண்டாவது வாய்ப்பு தேவை. நாம அவங்கள வெறும் ஏடிஎம் மெஷின் மாதிரியோ வெற்றி படிக்கட்டுகள் மாதிரியோ பார்க்கறத நிறுத்தணும். ஒருவேளை அவங்களுக்கு தீர்ப்புகளுக்கு பதிலா ஒரு சின்ன உதவிக்கரம் நீட்டப்பட்டிருந்தா எத்தனையோ அமைதியான போராளிகள் தங்களோட வாழ்க்கையில பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கலாம். அந்த மாற்றத்தை நாம தான் கொண்டு வரணும். இத கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்வில் இருக்கிற ஆண்களை பற்றி, அது உங்க அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அல்லது உங்க நெருங்கிய நண்பனா இருக்கலாம். அவங்கள எப்பவாவது நீங்க இப்படி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அவங்கள உணர்வுகள் உள்ள ஒரு சாதாரண மனுஷனா பாக்குறீங்களா? அல்லது அவங்க உங்களுக்கு என்ன வழங்கியிருக்காங்க, அவங்களோட வெற்றி என்ன அப்படிங்கறத மட்டும்தான் பாக்குறீங்களா? இன்னைக்கு இந்த விவாதத்தை முடிக்கும் போது இத உங்களையே கேட்டுக்கோங்க. இதை நிறைவு செய்வதற்கு முன் இந்த விவாதத்தோட கருத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா விரிவுபடுத்துற மாதிரி உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஆண்கள் கீழே விழும்போது அவங்களுக்கு மெத்தைகளோ இரண்டாவது வாய்ப்புகளோ இல்லைன்னு ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா தொடர்ந்து வெற்றியை மட்டுமே துரத்தணும்னு சொல்ற இந்த சமூக பந்தயத்திலிருந்து ஒட்டுமொத்த ஆண்களும் ஒரு நாள் விலக முடிவு செஞ்சா என்ன ஆகும்? வாவ், அது ஒரு பெரிய கேள்வி. எங்களுக்கு இந்த மதிப்பெண்கள் தேவையில்லை, இந்த பட்டங்கள் தேவையில்லை, எங்களுக்கு எங்களோட மன அமைதி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு எல்லா ஆண்களும் ஒட்டுமொத்தமா ஒரு முடிவு எடுத்தா இந்த சமூகம் எப்படி இயங்கும்? வெற்றியை மட்டுமே மனிதனோட அளவுகோலா வச்சுக்கிற இந்த உலகம் அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளும்? யோசித்து பாருங்க.